நீங்கள் எந்த இயர்? செகண்ட் இயர். செகண்ட் இயர். செகண்ட் இயர்லேயே ரோபோட்டிக்ஸ் படிக்கிறீங்களா? ஆமாம் சார். எனக்கு ஒரு ஆச்சரியமான விஷயம்னா நீங்கள் செகண்ட் இயர் படிச்சேன்றீங்க. ஆமாம் சார். எப்படி இந்த அளவுக்கு நீங்கள் ஒரு நல்ல கொஞ்சம் அட்வான்ஸ்டு லேர்னிங் இருக்கிற மாதிரி எப்படி ட்ரெயின் ஆகுனீங்க? சார் இதெல்லாம் சக்திக்கு தான் சார் தேங்க்ஸ் சொல்லணும். ஓகே, இப்போ நீங்கள் ஃபர்ஸ்ட் இயர்லேயே லேர்ன் பண்ணுற அளவுக்கான அந்த கேப்பபிலிட்டி அந்த ஐடியாஸ் எல்லாம் கொடுக்குறாங்களா? மென்டார்ஷிப்லாம் நல்லா இருக்கா? மென்டார்ஷிப்பும் நல்லா இருக்கு, அதே மாதிரி செல்ஃப் லேர்னிங்கும் நல்லா பண்ணிக்கிறோம். என்ன தம்பி, இது எந்த ஷோவா? என்ன ஓடிட்டு இருக்குது? உண்மையிலேவா? இன்னும் லைவ் குளோபல்னு போட்டிருக்கீங்க, இது உண்மையா? எஸ் சார். ஸோ திஸ் இஸ் லைவ் த்ரெட் இன்டெல் டேஷ்போர்ட். இதெல்லாம் ஆக்சுவலாக இப்போ லைவாக நடந்துட்டு இருக்கிற அட்டாக்ஸ் தான். இங்கே இருக்கக்கூடிய சிஸ்டம் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஏலியன் வேர் ஹை எண்ட் ஒர்க் ஸ்டேஷன்னே சொல்லலாம். ஸ்டூடெண்ட்ஸ் இங்கே வரும்போது உண்மையிலே வந்து இன்றைக்கி இருக்கிற ட்ரெண்டுக்கு தகுந்த மாதிரி ஸ்கில் பேஸ்டு லேர்னிங் வேணும் அப்படின்னா அதுக்கு ஒரு பெஸ்ட் சென்டராக இந்த சென்டர் இருக்கும்னு நான் நம்புகிறேன். ஹலோ மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் பேரண்ட்ஸ். எங்கேயோ ஃபாரினில் இருக்க மாதிரி தானே நீங்கள் நினைக்கிறீங்க? இல்லைங்க, நம்ம இப்போது கோயம்புத்தூரில் இருக்கக்கூடிய எல்என்டி பைபாஸில் ஸ்ரீ சக்தி இன்ஸ்டியூட் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜினுடைய வெர்ஷன் 2.0 அப்படிங்கிற மாதிரி ஒரு ஹை கிளாஸ் டெக்னோ பார்க்குள்ளே உள்ளே இருக்கும். ஸோ இந்த கேம்பஸில் மிகப்பெரிய ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் நடந்திருக்கு. இன்றைக்கி நமக்கு லேட்டஸ்ட் கரண்ட் டெக்னாலஜி, அதுலேயும் ஸ்கில்லிங் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ அந்த ஸ்கில்லிங்கை ரொம்ப ப்ராக்டிக்கலாக எப்படி பண்ணுறது, அப்படி அதுக்கான ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை இவங்க க்ரியேட் பண்ணி கொடுத்துருக்குறாங்க. ஸோ இந்த கேம்பஸ்குள்ளே வெர்ஷன் 2.0வில் இவங்க என்ன மாதிரியான பேரடைம் ஷிஃப்ட் எடுத்துருக்குறாங்க, கோயம்புத்தூரில் ஜாயின் பண்ணணும்னு நினைக்கக்கூடிய ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்டும் வந்து பார்த்து கம்பேர் பண்ணக்கூடிய ஒரு முக்கியமான இடம் தான் இந்த ஸ்பாட். இந்த ஸ்பாட்டை நான் பார்த்தாச்சு. உண்மையிலே ஒரு ஹைடெக் ஐடி பார்க் அப்படின்னே சொல்லலாம். இங்கே வரக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸுக்கு இது ஒரு மிகப்பெரிய வரப்பிரசாதமாக இருக்கும் தான் ஒரு அகாடமிஷியனை நான் பார்க்குறேன். ஸோ நீங்கள் பார்க்க முடியா? வாங்க உள்ளே போகலாம். இந்த டெக் பார்க்கில் கிட்டத்தட்ட நிறையா சென்டர் ஆஃப் எக்ஸலன்சஸ் க்ரியேட் பண்ணியிருக்காங்க. அதுவும் எல்லாமே கரண்ட் ஸ்கில்லிங் டெக்னாலஜி பேஸ்டு. ஸ்டூடெண்ட்ஸ் ரொம்ப ப்ராக்டிக்கலாக லேர்ன் பண்ணுறதுக்கான ஒரு சூப்பரான ஏம்பியன்ஸ். இந்த கிளாஸ் ரூம் மாடலே பார்த்திங்கன்னா ரொம்ப கிளாஸி ஃபினிஷு, அழகாக வந்து உங்களுக்கு ஒரு செமி சர்க்கிள் ஷேப்டு எந்த வியூலேருந்து பார்த்தாலும் நல்லா லேர்ன் பண்ணக்கூடிய ஒரு பக்கா ஒரு கிளாஸ் ரூம் அட்மாஸ்ஃபியர் க்ரியேட் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ இன்றைக்கி தகுந்த மாதிரி இன்றைக்கி டிஜிட்டல் டெக்னாலஜி பேஸ்ட் லேர்னிங் அப்படிங்கிறதுக்கான ஒரு ஃபண்டாஸ்டிக்கான ஒரு ஏரியா தான் இந்த ஏரியா. வாங்க உள்ளே போய் பார்க்கலாம். ஸோ நம்ம இப்போ நிற்கிறது பார்த்தீங்கன்னா ஸ்ரீ சக்தி இன்ஸ்டியூட் ஆஃப் இன்ஜினியரிங் டெக்னாலஜியோடைய அகுமெண்டட் ரியாலிட்டி அண்ட் வர்ச்சுவல் ரியாலிட்டியோட ரிசர்ச் லெபார்ட்டரி. இது ஒரு நார்மல் சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ் மட்டும் கிடையாது, அதை தாண்டி இங்கே ரிசர்ச் பண்ணுறதுக்கான பக்கா ஃபெசிலிட்டிஸ் க்ரியேட் பண்ணி கொடுத்துருக்காங்க. இங்கே இருக்கக்கூடிய சிஸ்டம் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஏலியன் வேர் ஹை எண்ட் ஒர்க் ஸ்டேஷன்னே சொல்லலாம். ஸோ அந்தளவுக்கு ஈவன் ஸ்க்ரீன் கூட பார்த்தீங்கன்னா ஒரு கர்வேச்சர் ஸ்க்ரீன். ஏன்னா ஒரு கிராஃபிக்கல் டிசைன்ஸ் நீங்கள் எடுத்து படிக்கும்பொழுது டெஃபினட்டாக அந்த மாதிரி ஒரு ஸ்க்ரீன் இருக்கும்போது அந்த ஸ்க்ரீன் வந்து இன்னும் உங்களுக்கு வந்து நல்லா ஒரு ஹேண்ட்ஸ் ஆன் எக்ஸ்பீரியன்ஸ் எடுக்கிறது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அந்த மாதிரி ஒவ்வொரு விஷயமே பார்த்து ஸ்டேட் ஆஃப் ஆர்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொன்னால் ரியல் லேர்னிங் அப்படிங்கிறது இங்கே உண்மையிலே நடந்துட்டு இருக்குது. ஸ்டூடெண்ட்ஸ் நம்ம இன்ட்ராக்ட் பண்ணுவோம், அவங்க என்ன சொல்கிறாங்கிறது பார்க்கலாம். உங்கள் பேருப்பா? சுதர்ஷன். எந்த ஊர்லேருந்து வரீங்க? கோயம்புத்தூர். ஓகே, எந்த டிபார்ட்மெண்ட்டு? ஃபர்ஸ்ட் இயர் ஐடி படிச்சு. வெரி குட். ஃபர்ஸ்ட் இயர் ஐடி இந்த லேபில் என்ன பண்ணுறீங்க? கேம் டெவலப்மெண்ட். கேம் டெவலப்பிங். என்ன சாஃப்ட்வேர்? யூனிட்டி. ஃபர்ஸ்ட் இயரில் யூனிட்டி படிக்கிற அளவுக்கு உங்களுக்கு முடியுதா? கண்டிப்பாக இன்ட்ரெஸ்ட் இருந்தால் எல்லாமே பண்ணிக்கலாம். முடியும். ஸோ வேறு என்னெல்லாம் இங்கே பண்ணுறீங்க? 3D மாடலிங் பண்ணுறீங்க. ஸோ எவ்வளோ டைம் கொடுக்குறாங்க இதுக்கு? எப்படி நீங்கள் கிளாஸ் எழுதி மேனேஜ் பண்ணுறீங்க? இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்க எல்லாமே பண்ணிக்கலாம். அது காலேஜும் ப்ரொவைட் பண்ணிக்கிறாங்க எல்லாமே. எவ்வளோ டைம் கொடுக்குறாங்க இதுக்குன்னு? ரெகுலர் கிளாஸ், அதாவது ரெகுலர் கிளாஸ் மெயின் கிளாஸஸில் அட்டன் பண்ணுற மாதிரியும், அப்புறம் நம்மளுக்கு ஃப்ரீ டைமில் இருக்கும்போது இங்கே வந்து அட்டன் பண்ணிக்கிற மாதிரியும் இருக்கும். அப்புறம் ஈவினிங் டைம்லேயும் நம்ம காலேஜ் முடிஞ்சதுக்கப்புறம் இங்கே வந்து அட்டன் பண்ணிக்கலாம். ஓகே, லேர்னிங் இருக்குது. ஆனால் இதை படிக்கும்போது டிஃப்ரெண்ட்டாக கிளாஸ் ரூம்லேருந்து எக்ஸஸாக படிக்கிற மாதிரி ஒரு ஃபீல் உங்களுக்கு, நான் எக்ஸஸாக ஏதோ கற்றுக்கிட்டேன் அப்படிங்கிற ஒரு ஃபீல் இருக்கா இல்லையா? கன்ஃபார்ம் இருக்கும். இது எங்கே யூஸ் ஆகும்னு நினைக்கிறீங்க? கன்ஃபார்ம் கேம் டெவலப்மெண்ட்டு போகும்போது இது ரொம்ப யூஸ் ஆகும். இண்டஸ்ட்ரியில் ரிமோட் கண்ட்ரோலில் ஏதாவது அந்த மாதிரி இதெல்லாம் பண்ணணும் அப்படி இது யூஸ் ஆகும். ரொபாட்டிக்ஸ் அண்ட் ஆட்டோமேஷன் ரிசர்ச் சென்டருக்குள்ளே உள்ளே இருக்கும். இது ஒரு ஏபிபி கொலாபரேட்டட் ரிசர்ச் சென்டர். இந்த சென்டரில் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து என்ன கற்றுக்குறாங்க, இதனால் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு என்ன பெனிஃபிட், நம்ம ஸ்டூடெண்ட்டே கேட்கலாம். நீங்கள் எந்த இயர்? செகண்ட் இயர். செகண்ட் இயர். செகண்ட் இயர்லேயே ரொபாட்டிக்ஸ் படிக்கிறீங்களா? ஆமாம் சார். எந்த டிபார்ட்மெண்ட் சொன்னீங்க? டிபார்ட்மெண்ட் ஆஃப் ட்ரிபிள். ஓ, நம்ம ஆலையா? ட்ரிபிள் ஸ்டூடெண்ட்ஸ் ரொபாட்டிக்ஸ் கற்றுக்க முடியுமா? சார் இங்கே சக்தியோட இப்போ இதோட பெனிஃபிட் என்னென்னா, நாங்கள் வந்து ரொபாட்டிக்ஸ் ஸ்க்ராட்சிலேருந்து ஒரு மாஸ்டர் லெவல் வரையும் நாங்கள் லேர்ன் பண்ணிக்கிறோம். இயர் வந்து இப்போ ஏபிபி இருக்குது. ஸோ ஏபிபியில் என்னென்ன டெக்னாலஜி யூஸ் பண்ணுறாங்க, என்னென்ன சாஃப்ட்வேர்ஸ் யூஸ் பண்ணுறாங்க, அதை லேர்ன் பண்ணி நாங்கள் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஒரு ரோபோட் பில்ட் பண்ணிகிட்ருக்கோம் சார். ஓகே, என்ன மாதிரி சாஃப்ட்வேர்ஸ்லாம் இங்கே ட்ரெயின் ஆகுறீங்க? சார் ஃப்ரம் ராஸ் வெர்ஷன் 2 பேசிக்ஸ்லேருந்து அதோட ரொபாட்டிக்ஸோட கைன்மேட்டிக்ஸ்லாம் இது எல்லாத்தையும் நாங்கள் லேர்ன் பண்ணிகிட்ருக்கோம் சார். இது வந்து எத்தனை மணி நேரம் இதுக்காக நீங்கள் வந்து யூட்டிலைஸ் பண்ணுறீங்க? வீக்லி செஷன்ஸ் டெய்லி 1 hour to
ஸ்டூடெண்ட்ஸோட யூசேஜ் பொறுத்து இருக்குது. தென் வந்து ஸ்டூடெண்ட்ஸ் வந்து விஷ் இருந்தால் ஈவினிங் செஷன் கூட அட்டன் பண்ணிக்கலாம். இப்போ என்னென்ன மாதிரியான ரோபாட்ஸ் அண்ட் கோபாட்ஸில் வந்து இங்கே ஸ்டூடெண்ட்ஸ் ட்ரெயின் ஆகிறாங்க, என்னென்ன மாடல்ஸ்லாம் இங்கே இருக்குது? சார் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இங்கே நம்ம பார்த்தோன்னா இது ஏபிபியோட CBR 1500 சீரிஸ். இந்த சீரீஸில் வந்து இதில் வந்து 3 டைப்ஸ் இருக்குது. இந்த சீரீஸ் நம்ம போனதுக்கு காரணம் வந்து அக்யூரேசி அண்ட் ப்ரிசிஷன் வந்து நல்லாயிருக்கும் மற்ற ரோபாட்ஸை கம்பேர் பண்ணுறோம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இயர் வி கோ ஃபார் அண்ட் ஏபிபி. இப்போ இதெல்லாம் வந்து ஸ்டூடெண்ட் பில்ட் பண்ணதா? ஆமாம் சார், இதெல்லாம் ஸ்டூடெண்ட்ஸ் பில்ட் பண்ணுது. இது வந்து டோபாட். ஆனால் இது எனக்கு கூட தெரியல, காசு கொடுத்து வாங்கி வச்ச மாதிரி தான் தெரியுது. ஸ்டூடெண்ட்ஸ் பில்ட் பண்ணாங்க, ஸ்டூடெண்ட்ஸில் வந்து இதை லேர்ன் பண்ணிட்டு இது பண்ணதா சார். ப்ராக்டிக்கல் வந்து டோபாட் லைக் எப்படின்னா இது வந்து அந்த கோபட்டோட மினி வெர்ஷன்ஸ். இதில் வந்து லேசர் கட்டிங் அண்ட் என்கிரேவிங் பண்ண முடியும். ஸோ அதில் பண்ண முடியாது, ஸோ இதில் பண்ணலாம். தென் இதில் வந்து ஒரு எம்எல் மாடல் ட்ரைன் பண்ணியிருக்கோம். இது வந்து கலர் ரெகக்னைஸ் பண்ணி அதை வந்து அசம்பிள் அண்ட் டிஅசம்பிள் பண்ணும். ஃபைனலி வி ஹேவ் அன் கிராண்ட்ரி ரோபோட். இது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் இண்டஸ்ட்ரி கிரேடில் வந்து இந்த கட்டிங் வெல்டிங் பர்பஸ்க்கு யூஸ் பண்ணுற ரோபோட்டை இங்கே வந்து நம்ம வந்து டீச்சிங் பர்பஸ்னால இப்போ வந்து 2D டிராயிங் பண்ணுறோம். இது ஒரு 3 ஆக்சிஸ் ரோபோட் லைக் XYZ கோஆர்டினேட்ஸ் ஒர்க் பண்ணுது. தென் இதோட சாஃப்ட்வேர்ஸ் வந்து லினக்ஸ் OSல ஒர்க் ஆகுது. அதில் வந்து நம்ம பாயிண்ட்ஸ் வந்து கொடுத்தோம்னா அந்த பாயிண்ட்ஸ். எனக்கு ஒரு ஆச்சரியமான விஷயம் என்ன, நீங்கள் செகண்ட் இயர் படிச்சேன்றீங்க. ஆமாம் சார். எப்படி இந்த அளவுக்கு நீங்கள் ஒரு நல்லா கொஞ்சம் அட்வான்ஸ்டு லேர்னிங் இருக்கிற மாதிரி எப்படி ட்ரெயின் ஆகுனீங்க சார்? இதெல்லாம் சக்திக்கு தான் சார் தேங்க்ஸ் சொல்லணும். ஏன்னா ஃபஸ்ட் இயர்ஸ்லேருந்தே வந்து எங்களை வந்து ட்ரெயின் பண்ணுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஸோ வி ஹேவ் அன் வெரி லக்கி டு ஹேவ் என் சக்தியன் சார். இப்போ நம்ம நிற்கிற இந்த இடத்துக்கு பேர் வந்து பார்த்திங்கன்னா இன்டர்நெட் ஆஃப் திங்ஸ் ரிசர்ச் லெபார்ட்டரி. இன்றைக்கி ஒரு ட்ரெண்டான ஒரு ஏரியானே சொல்லலாம் இன்டர்நெட் ஆஃப் திங்ஸுங்கிறது. ஃப்யூச்சர் இன்றைக்கி 5G 6G அப்படிங்கிற ஒரு விஷயம் வரும்பொழுது உலகம் வேறு மாதிரி மாறி இருக்கும். அதுக்கு ஒரு முக்கியமான பேஸ்மெண்ட் தான் இங்கே. ஸ்டூடெண்ட்ஸோட லேர்னிங் இங்கே ரொம்பவே சூப்பராக இருக்குது. நிறைய விஷயங்கள் ப்ராஜெக்ட்ஸ் வந்து ஹேண்ட்ஸான ஸ்டூடெண்ட்ஸ் பண்ணியிருக்கிறாங்க. இங்கே பார்க்கக்கூடிய ஒவ்வொரு ப்ராஜெக்ட்டுமே ஸ்டூடெண்ட்ஸ் பண்ணது தான். அதுலேயும் ஃபஸ்ட் இயர் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இந்த IoT பற்றி பேசின விஷயம் எனக்கே ஆச்சரியமாக இருந்துச்சு. ஸோ சொன்னால் நம்ப மாட்டீங்களே, அவங்கள்ட்ட கேட்கலாமே. ஸோ வாட் வே திஸ் பர்டிகுலர் ரிசர்ச் லெபார்ட்டரி இஸ் ஹெல்பிங் யூ? ஆக்சுவலி வி ஆர் ஃப்ரம் சாஃப்ட்வேர் டிபார்ட்மெண்ட். பட் எங்களுக்கு இன்டர்நெட் ஆஃப் திங்ஸில் வந்து இன்ட்ரெஸ்ட் இருக்குது. ஸோ நாங்கள் ஏன் எங்கள் ஃபீல்டிலேருந்து இதுக்கும் சேர்த்து இன்டகிரேட் பண்ணி நாங்கள் பண்ணக்கூடாது அப்படிங்கிற ஒரு இன்ட்ரெஸ்ட்டில் நாங்கள் இங்கே ஒர்க் பண்ணிகிட்ருக்கோம். ஓகே, இப்போ நீங்கள் ஃபர்ஸ்ட் இயர்லேயே லேர்ன் பண்ணுற அளவுக்கான அந்த கேப்பபிலிட்டி, அந்த ஐடியாஸ் எல்லாம் கொடுக்குறாங்களா? மென்டார்ஷிப்லாம் நல்லா இருக்கு? மென்டார்ஷிப்பும் நல்லா இருக்குது. அதே மாதிரி செல்ஃப் லேர்னிங்கும் நல்லா பண்ணிக்கிறோம். காலேஜோட சப்போர்ட் எப்படி இருக்குது? காலேஜோட சப்போர்ட் எங்களுக்கு தேவையான காம்பனன்ட்ஸ், அதுக்கப்புறம் பெர்மிஷன்ஸ் எல்லாமே வாங்கி தராங்க. ஸோ எங்களுக்கும் லேர்ன் பண்ணிக்கிறதுக்கான யூஸ்ஃபுல்லாக இருக்குது. நல்லா. எந்த இயர்ப்பா? ஃபஸ்ட் இயர். ஃபர்ஸ்ட் இயர். என்ன ப்ராஜெக்ட் பண்ணிட்டு இருக்கீங்க? கரண்ட்டாக இப்போ RFID யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். என்ன பண்ணிகிட்டு இருக்கிறீங்க? லைக் இப்போ நம்ம உள்ளே வர டைமிங் வந்துட்டு ஸ்கேன் பண்ணி நம்மளோட நேம் அப்புறம் ரோல் நம்பர் இதெல்லாம் வந்துட்டு ஆட்டோமேட்டிக்காக டிடெக்ட் பண்ணுற மாதிரி. ஃபர்ஸ்ட் இயரில் இந்த அளவுக்கு பண்ண முடியுதா? யா சார். இதில் சும்மா ட்ரெயின் ஆகி மனப்பாடம் பண்ணி ஒப்பிக்கிறீங்களா? இல்லை சார், நாங்களே படித்து ஓனாக பண்ணுறது தான். ஓகே, செல்ஃப் லேர்னிங் நல்லா இருக்குது. ஆமாம் சார். என்னப்பா அவங்க ஏதோ செல்ஃப் லேர்னிங்லாம் இருக்குன்றாங்க, நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? ஃபீல்ட்லி செல்ஃப் லேர்னிங்லாம் நல்லா சார் இருக்குது. ChatGPT யூஸ் பண்ணி நாங்களே கற்றுக்கோம். நீங்களே கற்றுக்கிறீங்க. உங்களுக்கு வந்து ஒரு லைக் ஒரு ப்ராஜெக்ட் ஐடியா கொடுத்துருவாங்க, ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருவாங்க. ஸோ அந்த ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட் நீங்களே வந்து லேர்ன் பண்ணுறீங்க. நாங்களே கொரிஸை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி அதுக்கேற்ற மாதிரி நாங்களே அட்ஜஸ்ட் பண்ணிடுவோம். சப்போஸ் எதாவது டவுட்லாம் வந்ததுன்னா டவுட் வந்தால் சார்ஸ் இருக்காங்க, ஸ்டாஃப்ஸ் இருக்காங்க, ஃபேக்கல்ட்டிஸ்ட்டை டவுட் கேட்டுருவோம், கிளாரிஃபை பண்ணுறாங்க. ஸோ இங்கே இருக்கிற எல்லா ப்ராஜெக்ட்டுமே நீங்களே பண்ணது தான். ப்ராஜெக்ட் நிறைய பேர் பண்ணிட்டு இருக்காங்க. எல்லாமே ஸ்டூடெண்ட்ஸ் தானா? எல்லாமே நாங்கள் பண்ணிடுவோம். இதுக்கான காம்பனன்ட் சப்போர்ட் எல்லாமே பண்ணுறாங்களா? காலேஜே ப்ரொவைட் பண்ணுறாங்க சார் எல்லாமே. ஹாப்பியாக இருக்கு லேர்னிங். எஸ் சார். நம்ம கிளாஸ் ரூம் லேர்னிங் பிடிச்சிருக்கா, இங்கே வந்து படிக்கிறது பிடிச்சிருக்கா? இது கம்ஃபர்டபுளாக இருக்குது சார் லேர்னிங் பண்ணுறதுக்கு. இந்த என்விரான்மெண்ட் நல்லா இருக்குது. ஒர்க் ஸ்டூடெண்ட்ஸோட இன்ட்ராக்ட் பண்ணி பேசுகிறது, ஒர்க் பண்ணுறதுலாம் நல்லா இருக்குது. இங்கே இருக்கிறது பிடிச்சிருக்கா, கிளாஸ் ரூம் இருக்கிறது பிடிச்சிருக்கா? படிக்கிறத விட இங்கே வந்து நாங்கள் ஹேண்ட்ஸ் ஆனாக கற்றுக்குறோம். ஸோ அது இங்கே தான் பிடிச்சிருக்கு உங்களுக்கு. ஸோ இந்த லேபை பொறுத்த வரைக்கும் நிறைய ஃபேக்கல்ட்டி மென்டார்ஷிப்ஸ் வந்து ரொம்பவே நல்லா இருக்குது. IoT அப்படிங்கிறதுக்கு பேசிக் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு எம்பெடட் சிஸ்டம் டெக்னாலஜி அல்லது VLSI டெக்னாலஜிங்கிறது ஒரு பேசிக்காக இருக்கும். குறிப்பாக எம்பெடட் சிஸ்டம்ஸ் அந்தளவுக்கு இந்த பர்டிகுலர் லெபார்ட்டரியில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து எம்பெடட் சிஸ்டம் ஸ்பெஷலிஸ்ட் வந்து 2 பேர் உள்ளே இருக்காங்க. ஸ்டூடெண்ட்ஸுக்கு ஹேண்ட்ஸான ட்ரைனிங் கொடுத்துட்ருக்காங்க. ஸ்டூடெண்ட்ஸோட டவுட்ஸ் அப்பப்போவே கிளியர் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ ஒரு ப்ராக்டிக்கல் லேர்னிங் வந்து ரியலாகவே இங்கே போயிட்டுருக்கிறத நம்ம விட்னஸ் பண்ண முடியுது. ஸ்டூடெண்ட்ஸ் இங்கே வரும்போது உண்மையிலே வந்து இன்றைக்கி இருக்கிற ட்ரெண்டுக்கு தகுந்த மாதிரி ஸ்கில் பேஸ்டு லேர்னிங் வேணும் அப்படின்னா அதுக்கு ஒரு பெஸ்ட்டு சென்டராக இந்த சென்டர் இருக்கும்னு நான் நம்புகிறேன். ஸோ நம்ம நிற்கிற இடம் பார்த்தீங்கன்னா PCB மேனுஃபேக்சரிங் ரிசர்ச் லெபார்ட்டரி. இங்கே வந்து ஹேண்ட்ஸான ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் சர்க்யூட் டிசைன்லேருந்து ஒரு PCB மேனுஃபேக்சரிங் பார்ட் ஆஃப் வியூ வந்து என்டையர் ரைட் ஃப்ரம் த ரா ஃபண்டமெண்டல்ஸ்லேருந்து அட்வான்ஸ்டாக ஒரு PCB எப்படி வருதுங்கிறத கொண்டு இங்கே ஸ்டூடெண்ட்ஸ் வந்து நல்லாவே லேர்ன் பண்ணுறாங்க. அதுக்கான என்டையர் ப்ராக்டிக்கல் செட்டப்ஸ் இங்கே இருக்குங்க. ஸோ உண்மையிலே வந்து ஒரு எலிகண்ட்டாக ஒரு லெபார்ட்டரி செட்டப்ஸ் வந்து சூப்பராக கொடுத்துருக்காங்க. இங்கே என்ன நடக்குது, ஸ்டூடெண்ட்ஸ் எப்படி பெனிஃபிட் ஆகிறாங்க, ஸ்டூடெண்ட்ஸே கேட்கலாம். ஸோ எந்த இயர் படிக்கிறீங்க? செகண்ட் இயர். ஆக்சுவலி இந்த லேபில் என்ன நடக்குது, ஸ்டூடெண்ட்ஸ்க்கு என்ன பெனிஃபிட் இதில்? சார் நாங்கள் பார்த்தீங்கன்னா PCB மேனுஃபேக்சர் பண்ணுறோங்க சார். நம்ம ஓனாமே லேஅவுட் போட்டு
பிரிண்ட் பண்ணி சால்டர் பண்ணி எல்லாம் பண்ணுறேங்க சார். என்ன சாஃப்ட்வேர் யூஸ் பண்ணுறீங்க? சார் கீகேட் யூஸ் பண்ணுறேன் சார். பேசிக் அதுதான். பேசிக் கீகேட் யூஸ் பண்ணுறேன். இது எப்படி ஒரு நீங்கள் எந்த இயர் இருப்பீங்க? செகண்ட் இயர் படிக்கும். செகண்ட் இயர் லெவலில் லேர்ன் பண்ணிக்க முடியாது? அது பண்ண முடியுங்க சார். இதுக்கு ஃபண்டமெண்டல் என்ன தெரிஞ்சிருக்கணும்? சார் இதுக்கு பேசிக்ஸாக உங்களுக்கு எலக்ட்ரானிக்ஸ் பற்றி தெரிஞ்சால் போதுங்க சார். காம்பனன்ட்ஸ் சர்க்யூட்ஸ் பில்ட் பண்ணி தெரிஞ்சால் போதுங்க சார். காம்பனன்ட்ஸ் அண்ட் சர்க்யூட். ஸோ ஒரு எலக்ட்ரானிக் டிவைசஸும் எலக்ட்ரானிக் சர்க்யூட்ஸ் படித்தா போதுமானது. ஸோ இங்கே வந்து பிசிபி ஃபுல்லாக மேனுஃபேக்சர் பண்ணலாம். பட் பிசிபிலே பார்த்தீங்கன்னா சிங்கிள் லேயர், டபுள் லேயர் அந்த மாதிரிலாம் சொல்லுவாங்க தெரியுமா? ஆமாங்க சார். இப்போ நீங்கள் என்ன மாதிரி எந்த லெவலில் நீங்கள் ட்ரெயின்? சிங்கிள் லேயர், டபுள் லேயர் ரெண்டும் பண்ணுங்க சார். ரெண்டுமே நீங்கள் ட்ரெயின் ஆகிறீங்க. இப்போ இந்த ஹேண்ட்ஸான இந்த மெஷினரிஸ் எல்லாமே நீங்களே ஆப்ரேட் பண்ணுறாங்க? நாங்களும் ஆப்ரேட் பண்ணுறாங்க சார். ஸோ என்டையர்மே ஒரு சர்க்யூட் மட்டும் கொடுத்தோன்னா ஃபைனல் ஒரு மேனுஃபேக்சர் பண்ணி தருவோம் பண்ணுற அளவுக்கு கெப்பாசிட்டிங்க இருக்குங்க சார். எவ்வளோ ஸ்டூடெண்ட்ஸ் இதில் பெனிஃபிட் ஆகிறாங்க? சரி, இது ஒரு லேவலில் பார்த்தீங்கன்னா 30 மெம்பர்ஸ் கெப்பாசிட்டி இருக்குங்க சார். ஓகேங்க. நம்ம பார்த்தீங்கன்னா ஒன் செட்டில் வந்து 30 ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஃபுல்லாக லேர்ன் பண்ணிக்கலாம். ஒரு பேட்ச் வைஸாக பண்ணிக்கலாம். இது வந்து உங்கள் சப்ஜெக்ட்லேயே இருக்கா இல்லை எக்ஸ்ட்ரா இன்ட்ரெஸ்ட்? சப்ஜெக்ட்லேயே இருக்குங்க சார். இது சப்ஜெக்ட்டில் எல்லாம் இங்கே படிக்கிற எல்லா ஸ்டூடெண்ட்டும் பண்ணணும்? ஆமாங்க சார். ஈஸி அந்த மாதிரி அந்த ஸ்டூடெண்ட்ஸ்க்கு கண்டிப்பாக பண்ணணும். கம்பல்சரியாக வரும். மற்றவங்க இன்ட்ரெஸ்ட் தான் படிக்கலாம். இது வெளியே வந்து இன்டர்ன்ஷிப் மாதிரி போயிட்டு இருந்தேங்க சார். இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே மிஷின்ஸ்லாம் கொண்டு வந்து இங்கே பண்ணுற மாதிரி பண்ணிட்டாங்க. சூப்பராக இருக்குது. சூப்பராக இது வந்ததுக்கப்புறம் செம பெனிஃபிட் இருக்குங்க சார். ஸோ நம்ம நிற்கிறது பார்த்தீங்கன்னா ஸ்ரீ சக்தி இன்ஸ்டியூட் ஆஃப் இன்ஜினியரிங் டெக்னாலஜியுடைய சைபர் செக்யூரிட்டி லெபார்ட்டரி. இன்றைக்கி ஹாட் ஏரியானே சொல்லலாம். இன்றைக்கி எந்த ஸ்டூடெண்ட்ஸ் நம்மகிட்ட பேசும்போது கேட்டால் நான் சைபர் செக்யூரிட்டி படிக்கணும் சார். எஸ், சைபர் செக்யூரிட்டி படிக்கணும். ஆனால் எந்த மாதிரி இடத்துல படிக்கணும் அப்படின்னா ரியலாக ப்ராக்டிக்கலாக லேர்ன் பண்ணக்கூடிய ஒரு இடத்துல தான் நம்ம படிக்கணும். அந்த மாதிரி ஒரு இடமா தான் இந்த இடம் இருக்குது. ஸோ இங்கே வந்து ஸ்டூடெண்ட்ஸ் என்ன லேர்ன் பண்ணுறாங்க, ஸ்டூடெண்ட்ஸ் என்ன பெனிஃபிட் ஆகிறாங்க பார்க்கலாம். ஸ்டூடெண்ட்ஸ்ட்டே கேட்கலாம். என்ன தம்பி, இது எந்த ஷோவா என்ன ஓடிட்டு இருக்குது? உண்மையிலேவா? இன்னும் லைவ் குளோபல்னு போட்டிருக்கீங்க, இது உண்மையா? எஸ் சார். ஸோ திஸ் இஸ் லைவ் த்ரெட் இன்டெல் டேஷ்போர்ட். இதெல்லாம் ஆக்சுவலாக இப்போ லைவாக நடந்துட்டு இருக்கிற அட்டாக்ஸ் தான். ஸோ நாங்கள் வேரியஸ் சிவி சைபர் பற்றி கொஞ்சம் தெரியும். நீ போய் சொல்லக்கூடாது. எஸ் சார். இப்போ போடுறது உண்மை தானா? இட்ஸ் ரியல் சார். நாங்கள் வேரியஸ் சோர்சஸ்லேருந்து ஸ்டூடெண்ட் 2 பேர் பயங்கர ஸ்பெஷலிஸ்ட் இருக்காங்க, பார்த்தா கண்டுபிடிச்சிருவாங்க. ட்ரூ தான் சார். ரைட், ஓகே. ஸோ வேரியஸ் சோர்சஸ்லேருந்து நாங்கள் டாப் கண்ட்ரீஸ், டாப் அட்டாக்ஸ்லாம் என்ன நடக்குது, மால்வேர் எல்லாம் ரீசெண்டாக இப்போ என்ன ஓடிட்டு இருக்கு, அண்ட் டாப் வல்னரபிலிட்டிஸ் இப்போ என்னெல்லாம் இருக்குன்னு லைவ் அப்டேட்ஸ் சொல்லுங்க. 42799. ஸோ அவுட் ஆஃப் பவுன்ஸ் ரீட் வல்னரபிலிட்டி இன் ASR Kestrel. ஸோ ASR Kestrelங்கிறது ஒரு ஓப்பன் சோர்ஸ் ப்ராஜெக்ட். ஸோ அந்த ப்ராஜெக்டில் வந்து ஒரு அவுட் ஆஃப் பவுன்ஸ் ரீடு இருக்குது. நீ என்ன ஹேக்கரா? சொல்லலாமா? என்ன ஹேக்கரு? இந்த ரெட் ஹேட்டா, கிரே ஹேட்டா, ஒயிட் ஹேட்டா? சார் பேசிக்கலி ஒயிட் ஹேட்டர் தான். ஸோ இதெல்லாம் படிக்கணும்னு எப்படி உங்களுக்கு ஆசை வந்துச்சு? ஸோ நான் யங் ஏஜ்லேருந்தே கம்ப்யூட்டர் சயின்ஸில் இன்ட்ரெஸ்ட் சார். அண்ட் தென் அரௌண்ட் 10th to 12th ஐ ஸ்டார்டட் லேர்னிங் சைபர் செக்யூரிட்டி. அண்ட் அதில் கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் வந்து அப்படியே இங்கே. இந்த லேப் எந்த அளவுக்கு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது? இட்ஸ் வெரி யூஸ்ஃபுல் சார். ஸோ இங்கே நெசசரி டூல்ஸ் எல்லாம் நாங்கள் செட்டப் பண்ணி இன்ஸ்டால் பண்ணி வச்சுருக்கோம். ஸ்டூடெண்ட்ஸ் என்ன டூல்ஸ் வேணுமோ யூஸ் பண்ணி இன்ஸ்டால் பண்ணி. டூல்ஸ் பேர் சொல்லுங்கள். ஸோ இப்போ பேசிக்கலி FlareVMனு ஒரு செட்டப் பண்ணியிருக்கோம். ஸோ தட்ஸ் பேசிக்கலி மால்வேர் அனாலிசிஸ் என்விரான்மெண்ட். ஸோ அவங்க என்ன மால்வேர் சாம்பிள் வேணாலும் டவுன்லோட் பண்ணி ரன் கூட பண்ணலாம். ஸோ அது ஐசோலேட்டட்னால லேபில் எதுவும் அஃபெக்ட் ஆகாது. அண்ட் வி ஆல்சோ ஹேவ் அவர் ஓன் ஃபயர்வால். ஸோ இந்த லேப்குள்ளே நடக்கிறது எல்லாமே இந்த லேப்குள்ளே மட்டும்தான் தெரியும். வெளியே வந்து யாரும் அன்ஆத்தரைஸ்டாக அட்டாக் பண்ண முடியாது. அண்ட் வி ஹேவ் அவர் ஓன் லேர்னிங் பிளாட்ஃபார்ம் ஆஸ் வெல். ஸோ இது வந்து ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. எஸ் சார். இது யார் வேணால் கற்றுக்கலாமா? இப்போ சைபர் செக்யூரிட்டி படிக்கணும்னு எல்லாரும் ஆசைப்படுறாங்க. அதுக்கு சைபர் செக்யூரிட்டி படித்தா தான் முடியுமா? இல்லை சார். பேசிக்ஸ்லேருந்து இங்கே சொல்லி தருவாங்க. ஸோ வித்தவுட் எனி பேக்ரவுண்ட் நாலேஜ் யூ கேன் லேர்ன் சைபர் செக்யூரிட்டி. இந்த ஆன்சர் நல்லா இருக்குது. எல்லாருமே இந்த சைபர் செக்யூரிட்டி படிக்கணும்னா நான் உடனே சைபர் செக்யூரிட்டி படிக்கணும், பிடெக் சைபர் செக்யூரிட்டி படிக்கணும்னு நினைக்கிறாங்க. அப்படி தேவை இல்லை. எஸ் சார். உண்மை நீங்கள் என்ன ஒரு கொஞ்சம் ஸ்பெஷலிஸ்ட் மாதிரி பேசுகிறீங்க, அது தேவையா? இன்னும் சார் தேவையில்லை சார். இன்ட்ரெஸ்ட் அண்ட் பேஷன் தான். எஸ். ஸோ இந்த லேப்லேயும் எப்படின்னா நாங்கள் வெறும் சைபர் செக்யூரிட்டி ஸ்டூடெண்ட்ஸ் தான் எடுக்கிறது இல்லை. எந்த டிபார்ட்மெண்ட்லேருந்து யாராவது இன்ட்ரெஸ்ட் இருந்தால் நாங்கள் எடுத்து ட்ரெயின் பண்ண முடியும். எஸ். தேங்க்யூம்மா. ஸோ நம்ம இப்போ ஸ்ரீ சக்தி இன்ஸ்டியூட் ஆஃப் இன்ஜினியரிங் டெக்னாலஜியுடைய ஆர்டிஃபிஷியல் டேட்டா சயின்ஸ் ரிசர்ச் லேபில் இருக்கும். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒவ்வொரு டிசிப்ளினுக்குமே ஒரு ரிசர்ச் லெபார்ட்டரி வந்து கிரியேட் பண்ணியிருக்காங்க. அதுவும் ஃபேண்டாஸ்டிக்காக கிரியேட் பண்ணியிருக்காங்க. நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் இன்ட்ராக்ட் பண்ணும்போது அவங்க எல்லாருமே இன்றைக்கி நல்ல ரியல் லேர்னிங் இருக்குது அப்படிங்கிற சொல்கிறாங்க. ஸோ இங்கேயும் இந்த லேப் எப்படி யூட்டிலைஸ் ஆகுது? ஸ்டூடெண்ட்ஸே கேட்போமே, இங்கே என்ன டிபார்ட்மெண்ட் படிக்கிறீங்க? I'm studying AIDS, Artificial Data Science. Yes sir. யாரை கேட்டாலும் ஆர்டிஃபிஷியல் டேட்டா சயின்ஸ்னு சொல்கிறாங்க. இங்கே ஆக்சுவலாக ஏஐடிஎஸில் என்ன படிப்பீங்க? ஒரு அப்ளிகேஷன் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா அதுலேருந்து நம்ம என்னென்ன புது ஃபீச்சர்ஸ் கொண்டு வரலாம், அதுலேருந்து நம்மளுக்கு நேச்சுரலாக நம்ம டே டு டே லைஃப்பில் ரியல் வேர்ல்ட் ப்ராப்ளம்ஸ் வந்து எப்படி நம்ம கிளியர் பண்ணலாம் நம்ம ஏஐ யூஸ் பண்ணி. அந்த மாதிரி நம்ம லைஃப் ஈஸியாக மாற்றலாம் சார். மாற்றலாம். ஸோ இங்கே என்னென்ன டூல்ஸ்லாம் நீங்கள் படிக்கிறீங்க? நாங்கள் இங்கே வந்து டேவ்லி, லாங்செயின், LLM யூஸ் பண்ணி நாங்கள் நிறைய மிஷின் லேர்னிங் எல்லாம் படித்து நாங்கள் ப்ராஜெக்ட்ஸ் எல்லாம் ஒர்க் பண்ணிகிட்ருக்கோம் சார். ஓகே. இப்போ நீங்கள் எந்த இயர் சொன்னீங்க?
ஃபர்ஸ்ட் இயர் இப்போ ஃபஸ்ட் இயர்லேயே ஏதோ பயங்கரமாக இந்த மாதிரிலாம் பேசுவீங்களா? அந்தளவுக்கு உண்மையிலே இந்த லேபில் சொல்லி தராங்களா? அந்தளவுக்கு ஃபெசிலிட்டி இருக்கா? நம்மளுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சுன்னா நாமளே இதில் உள்ள வந்து நம்ம இந்த மாதிரியெல்லாம் ஹேக்கத்தான், ஆன்லைன் ஹேக்கத்தான்ஸ் அந்த மாதிரிலாம் பண்ணி நம்மளோட நாலேஜை இன்னுமே நம்ம இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். எல்லா ஃபேக்கல்ட்டிஸும் நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. என்னென்ன இதில் நீங்கள் வந்து ட்ரெயின் ஆகிருக்கீங்க? நாங்கள் இப்போ நாங்கள் டீம் ஒர்க்காக சேர்ந்து ஒரு அப்ளிகேஷன்ஸ் க்ரியேட் பண்ணிகிட்ருக்கோம். அதில் எனக்கு வந்து ரேக் அப்படின்ற ஒரு பார்ட் கிடச்சிச்சு. ஸோ அந்த இதில் வந்து நான் நிறையா இம்ப்ளிமெண்ட் பண்ணுறது, இன்டெகிரேட் பண்ணுறது, ஸோ எப்படியெல்லாம் ஃப்ரண்ட் அண்ட் உருவாக்குறது, இப்போ ஒரு வெப் பேஜன்ஸ்னால் அதுலேருந்து எப்படி நம்ம உருவாக்குறது எல்லாமே கற்றுக்கிட்டோம் சார். வந்து டெக் பார்க்குடைய செகண்ட் ஃப்ளோரில் மேலே இருக்கும். ஸோ இங்கே ஃபுல்லாக பக்காவாக கிளாஸஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அதுவும் இன்றைக்கி ஸ்டேட் ஆஃப் ஆர்ட் இன்றைக்கி இருக்கிற டிஜிட்டல் கிளாஸஸ். ஸோ நம்ம இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஸ்ரீ சக்தி இன்ஸ்டியூட் ஆஃப் இன்ஜினியரிங் டெக்னாலஜிய VLSI லெபார்ட்டரியில் தான் இருக்கும். ஒரு ஹாட் ஏரியானே சொல்லலாம். இன்றைக்கி எல்லாருமே ட்ரெண்டிங்காக பேசக்கூடிய விஷயம் VLSI டெக்னாலஜி. இந்தியாவோட செமிகண்டக்டர் மிஷன் படி பார்த்திங்கன்னா இந்த டெக்னாலஜி ஒரு தேவையான டெக்னாலஜி. இன்றைக்கி ஸ்டேட் ஆஃப் ஆர்ட் ஃபெசிலிட்டிஸ் இன்றைக்கி கேடன்ஸ் டூல் ஆகட்டும், கீசைட் டூல்ஸ் ஆகட்டும், ஸ்னாப்சிஸ் டூல் ஆகட்டும், இந்த மாதிரி எல்லா டூல்ஸுமே வந்து ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இங்கே வந்து ஹேண்ட்ஸான ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கான ஒரு பக்கா ஃபென்டாஸ்டிக் லெபார்ட்டரி, அதுவும் ஒரு ரிசர்ச் லெபார்ட்டரியாக பண்ணியிருக்காங்க. ஸோ நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த ஹைடெக் பார்க் வெர்ஷன் 2 உண்மையிலே வேறு லெவல் இருக்குன்னே சொல்லலாம். நீங்கள் இங்கே வந்தீங்கன்னா சூப்பராக எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம், நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கலாம் தான் நான் நினைக்கிறேன். ஸோ அடுத்து என்ன இருக்குது பார்க்கலாம். ஸோ இப்போ நம்ம பார்க்குற இந்த இடம் பார்த்தீங்கன்னா ஒரு கான்ஃபரன்ஸ் ஹால். இது நியூலி கன்ஸ்ட்ரக்டட் ஹால். ஆக்சுவலாக இது கம்ப்ளீட்டாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு செமி சர்க்கிள் ஷேப்பில் கொடுத்துருக்காங்க. 2 வருஷத்துக்கு முன்னாடி நான் இங்கே வரும்போது இந்த மாடல் நான் இங்கே பார்க்கல. ஆனால் இப்போ வந்து இந்த மாதிரி ஒரு மாடல் வந்து இந்த மாதிரி 4 கிளாஸ் ரூம்ஸ் வந்து க்ரியேட் பண்ணியிருக்காங்க. ஸ்டூடெண்ட்ஸோட கிளாஸ் ரூமே பார்த்தீங்கன்னா ரொம்ப எலிகெண்ட்டாக கிளாஸ் ரூம்ஸ் இன்றைக்கி இருக்கிற டிஜிட்டல் மாடல்ஸ் தான் கிளாஸ் ரூம்ஸ் கொடுத்துருக்காங்க. இங்கே ஒரு கார்ப்பரேட்லேருந்து வர்றாங்க, ஒரு ட்ரைனிங் கொடுக்குறாங்க அப்படின்னா ஒரு மேசிவ் ட்ரைனிங் நடக்கிறதுக்கான ஒரு பெஸ்ட் பிளேஸ் தான் பார்க்குறோம். இங்கே ஸ்டூடெண்ட்ஸ் நம்ம விசாரிக்கும் போது அவங்க சொன்னது என்னென்னா நிறைய இண்டஸ்ட்ரியல் பீப்புள்ஸ் இங்கே வந்து இங்கே உள்ளே வர்றாங்க, கரண்ட் டெக்னாலஜி பற்றி நிறைய ட்ரைனிங்ஸ் கொடுக்குறாங்கன்னு சொல்கிறாங்க. அப்படி ட்ரைனிங் நடக்கிற இந்த இடம் தான் நீங்கள் இப்போ பார்த்துட்ருக்கீங்க. ஸோ நம்ம இப்போது ஸ்ரீ சக்தி இன்ஸ்டியூட் ஆஃப் இன்ஜினியரிங் டெக்னாலஜி LNT பைபாஸ் கோயம்புத்தூர் இருக்கக்கூடிய கேம்பஸ். இந்த கேம்பஸ்னுடைய டெக் பார்க் வெர்ஷன் 2 அப்படின்னே சொல்லலாம். நம்ம கம்ப்ளீட்டாக இன்றைக்கி உள்ளே போய் எக்ஸ்ப்ளோர் பண்ணதில் நிறைய சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ்னு சொல்ல முடியாது, ரிசர்ச் லெபார்ட்டரியை க்ரியேட் பண்ணியிருக்காங்க. அப்படி நம்ம இன்றைக்கி பார்க்கும்போது இன்றைக்கி கரண்ட் டெக்னாலஜியில் ரொபாட்டிக்ஸ் அண்ட் ஆட்டோமேஷன் ஆகட்டும், இன்டர்நெட் ஆஃப் திங்ஸ் ஆகட்டும், இல்லை வந்து சைபர் செக்யூரிட்டி ஆகட்டும், VLSI டிசைன் ஆகட்டும், இல்லை வந்து PCB மேனுஃபேக்சரிங் டிசைன்ஸ் ஆகட்டும், இந்த மாதிரி நிறைய ரிசர்ச் லெபார்ட்டரிஸை க்ரியேட் பண்ணியிருக்காங்க. இது ரொம்ப முக்கியமான விஷயம் என்னென்னா ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஹேண்ட்ஸான ப்ராக்டிஸ் ஆகிறத நம்ம பார்த்தோம். அதுவும் ஃபர்ஸ்ட் இயர் ஸ்டூடெண்ட்டுக்கே நிறைய ஸ்கில் பில்டிங் வந்து நிறைய கொடுத்துட்ருக்காங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு பொட்டன்ஷியலான ஏரியாவில் ஒரு ஸ்டூடெண்ட் டெவலப் ஆகும்போது டெஃபினட்டாக ஒரு ஸ்கில் பில்டிங் அப்படிங்கிறது ரொம்பவே நல்லாயிருக்கும். இது மட்டும் இல்லைங்க, இந்த வெர்ஷன் 2.0 பார்த்தீங்கன்னா எல்லா கிளாஸ் ரூமும் டிஜிட்டல் கிளாஸ் ரூம்ஸாக பண்ணியிருக்காங்க. ஒவ்வொரு கிளாஸ் ரூம் மாடலுமே பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு டபுள் LED போர்டு, ட்ரிபிள் LED போர்டு, 4 LED போர்ட்ஸ் மாதிரி பக்கா டிஜிட்டல் கிளாஸ் ரூம்ஸு, நல்ல ஒரு கான்ஃபரன்ஸ் ரூமு, ஒரு கார்ப்பரேட்ஸ் அடிக்கடி உள்ளே வர்றாங்க, நிறைய ட்ரைனிங்ஸ் கொடுத்துட்ருக்குறாங்க. ஸோ என்டையர் ஸ்ரீ சக்தி இன்ஸ்டியூட் ஆஃப் இன்ஜினியரிங் டெக்னாலஜி SIIT கேம்பஸு வேறு மோடுக்கு மாறிட்டாங்க அப்படின்னு சொன்னால் உண்மையிலே இந்த வெர்ஷன் 2.0க்கு மாறியாச்சு. இந்த கேம்பஸ் கம்ப்ளீட்டாக இன்றைக்கி கோயம்புத்தூரில் ஒரு காம்படிட்டிவ் கேம்பஸாக இருக்கும். ஸோ கோயம்புத்தூரில் படிக்கணும்னு நினைக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் நீங்கள் எந்த கேம்பஸில் படிக்கணும்னு நினச்சாலும் ஒரு தடவை இந்த கேம்பஸ் நீங்கள் விசிட் பண்ணி பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக இங்கே உங்களுக்கு என்ன எக்ஸ்ப்ளோர் பண்ண முடியுங்கிறது உங்களுக்கே தெரியும். அதை கம்ப்ளீட்டாக நானும் இந்த வீடியோவில் கொடுத்துருக்குறேன். டெஃபினட்டாக உங்கள் ஸ்கில்லை உங்களை நீங்கள் ரீஸ்ட்ரக்சர் பண்ணிக்கிறதுக்கு, உங்களை நீங்கள் ரீஷேப் பண்ணிக்கிறதுக்கு, ஒரு பர்ஃபெக்ட் இன்ஜினியராக நீங்கள் கம்ப்ளீட் ப்ரொஃபஷனல்ஸாக வர்றதுக்கு இந்த SIIT கேம்பஸ் வந்து உண்மையிலே உங்களுக்கு சூப்பரான கேம்பஸாக இருக்கும் அப்படிங்கிறத என்னுடைய ஃபைனல் நோட்டாக சப்மிட் பண்ணுறேன். ஸோ தொடர்ந்து பேசுவோம். இணைந்திருங்கள். உங்களுடன் சுரேஷ், இணையத்திலும் உங்கள் இதயத்திலும். பை பாய்.